ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பம்பர் காட்டன் சேலைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தயாராகும் தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு ஒன்றிய அரசால் புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அந்த பொருட்களின் விற்பனையை உயர்த்துவதுடன் போலிகளையும் தடுக்க முடியும். தமிழ்நாட்டில் திண்டுக்கல் பூட்டு, சேலம் சுங்குடி சேலைகள், காஞ்சிபுரம் பட்டு சேலைகள், மதுரை மல்லிகை உட்பட 56 பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ளன. அந்த வரிசையில் பரமக்குடி பம்பர் காட்டன் சேலைகளும் இணைய வேண்டும் என்று நெசவாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஃபேமஸா இருக்கிறது பம்பர் காட்டன். அதுல நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப பரமக்குடியில நிறைய உற்பத்தியும் ஆகுது. நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் வரவங்க எல்லாம் ராமேஸ்வரம் பார்க்க வரவங்கலாம் நிறையா கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அதனால் பரமக்குடியில் நிறையா உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக இதுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பரமக்குடி அருகேயுள்ள எமனேஸ்வரத்தில் 80க்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்களில் 10,000த்திற்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் உள்ளனர். பம்பர் காட்டன், காட்டன் சில்க், காட்டன் ஜரிகை உள்ளிட்ட ரகங்களை இவர்கள் நெய்கின்றனர். ஆரம்ப காலத்தில் சாதா தறிகள் மூலம் பருத்தி ரக சேலைகளை உற்பத்தி செய்த நெசவாளர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியால் கணினியில் வடிவமைக்கப்படும் அட்டைகளை கொண்டு நுட்பமான வடிவமைப்புகளை சேலைகளில் உருவாக்கி வருகின்றனர். மீன், அதாவது பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சின்னம் அப்படியே தத்ரூபமாக இருக்கும். அப்படியெல்லாம் வகை வகையான டிசைனில், வகை வகையான கலரில் நம்ம சொசைட்டிலேருந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். புவிசார் குறியீடு மத்திய அரசு நம்மளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா எங்களுக்கு சிறப்பு அம்சமாக இருக்கும். பல சலுகைகளும் கிடைக்கும். நெசவு தொழில் ரொம்ப நலிவடைந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த தொழிலை விட்டுட்டு வெளியே போய் வேறு தொழில்களை பார்க்குற நிலைமைக்கு வந்திருக்காங்க. நெசவாளர்கள் வாழ்வே பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த பாரம்பரியமான தொழில்ன்றது அழிவோட விளிம்புக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ புவிசார் குறியீடு, இந்த பம்பர் காட்டன் சேலைக்கு புவிசார் குறியீடு கொடுத்தீங்கன்னா இந்த நெசவாளர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பரமக்குடி பகுதியில் தயாராகும் பம்பர் காட்டன் சேலைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்க ஒன்றிய அரசிடம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. புவிசார் குறியீடு கிடைக்கும் பட்சத்தில் பம்பர் காட்டன் சேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு நெசவாளர்களின் வாழ்வாதாரமும் உயரும் என்பதில் ஐயமில்லை. சன் செய்திகளுக்காக பரமக்குடியிலிருந்து மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.